2 ஓட்டு வந்தோடனே எல்லாருமே தான் பேசுவாங்க. அது முதல்ல பேசினது சுபிக்ஷா தான் அப்படின்னும்போது, எல்லாரும் ஓட்டுல வரணும். யாரையும் ஓட் மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஓட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு பாருவும் சொல்லியிருப்பாங்கன்னா, அது எல்லாரும் ஆடின கேம்குள்ள பாரு ஆடின கேம். பாரு எக்ஸ்ட்ராவா ஆடினாங்க. ஏன் அந்த வீக் அந்த நாமினேஷன் ப்ராசஸை லாஸ்டா பாரு கிட்ட கொண்டு வந்து பாரு சொல்ற நாமினேஷனை கேளுங்கன்னு சொல்லி வீட்டையே பாருக்கான அட்டென்ஷனை திருப்பினதும் பிக் பாஸ் தானே. அப்ப அந்த பொண்ணு தான் கேம் ஆடுறான்றது அதையுமே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டுறேன். கேம் ஆடுறான்றது அன்னைக்கும் ப்ரூஃப் பண்ணது அதான், இன்னைக்கும் ப்ரூஃப் பண்ண இந்த டாஸ்க்குமே அதை தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அந்த டாஸ்க் அவ தோத்துருக்கலாம். ஆனா அவ மட்டும்தான் கேம் ஆடுறா. அவ கிட்ட மட்டும்தான் எல்லாரும் கேம் ஆடுறாங்க. அவ தான் எல்லார் கூடயும் கேம் ஆடுறா. அவ மட்டும்தான் கேம் ஆடுறா. ஷீ இஸ் ரூலிங் த ஷோ. ஷீ இஸ் த குயின் ஆஃப் சீசன் 9. அவ்வளவுதான். இதுக்கு மேல அதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்கெல்லாம் பயந்தாங்களுக்கு கேம் தான் ஆடுறீங்க, சேஃப் கேம் தான் ஆடுறீங்க. பகையை சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாம, இல்ல பகையை சம்பாதிச்சா நெகட்டிவா வெளில போயிடுவோன்ற பொய்ஷிக்காக அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேல வர அந்த பயத்தினால, அப்ப பணம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? ப்ரொஜெக்ஷன் நெகட்டிவாக போகக்கூடாது, பகையும் சம்பாதிக்கக்கூடாது, பஞ்சாயத்துக்கும் வாய் திறக்க மாட்டீங்க, தப்பு சரியும் பேச மாட்டீங்க, வேலையும் செய்ய மாட்டீங்க, அலர்ஜின்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்ணுற கேம் மட்டும்தான் ஆடுவீங்க. ஆனால் பணம் மட்டும் வேணுமா? பணம் மட்டும் வேணுமா? அப்போ உள்ள உங்களுக்கு சும்மா உட்கார வச்சு மிக்சர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. மிக்சர் கண்டென்ட் ஏன் கொடுக்குறீங்கன்னு ஏன் கத்துறாங்க பிக் பாஸ்? உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு தங்குற இடமும் கொடுத்து, ஆனால் நீங்கள் கேம் ஆடாமல் எங்களுக்கு டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தனா, அப்போ அந்த இடத்துக்கு உண்மையாக நிற்கிறது பாரு மட்டும் தானே. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து அவளுக்கான அட்லீஸ்ட் பிக் பாஸாவது அவளுக்கான நியாயத்துக்கு நிற்கணும்னு பார்த்தா அவளை நெகட்டிவாகவே ஃபுல்லாக போட்டாச்சு. இன்னைக்குமே அவள் வந்து லாயர் என்ன கேட்டால் அவள் இதில் இந்த கேஸில் பண்ண ஒரே தப்பு என்ன கேட்டால், அவளே அவளுக்காக லாயரா நின்று இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை அவள் கேட்டிருக்கலாம். அவள் ஏன் கேட்கலன்னு தெரியல. அதை அவங்க கொடுக்கல அந்த ஆப்ஷனை. ஆனால் அட்லீஸ்ட் இவ எடுத்து வச்சிருக்கலாம் அந்த சாய்ஸை. நானே எனக்காக வாதாடிக்கலாமா பிக் பாஸ்ன்னு கேட்டிருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். யாரையுமே நம்பாம, ஏன்னா அவளுக்கு நான் யாருமே நம்புற சான்ஸ் இல்லை. இது இந்த கமருதீனை நம்பினாலே என்ன பண்ணா? பின்னாடி போய் அரோரா கிட்ட நான் 50-50 தான் ப்ளே பண்ண பார்த்தேன் இல்லைன்னு. ஆமாமா, நீ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருந்தா தான் நீ ஜெயிச்சிருப்பியே, ஸ்ட்ராங்காக பேசியிருந்தா தான் நீ ஜெயிச்சிருப்பியே அப்படின்னு சொல்கிற அரோரா. அப்புறம் நேற்று வேணா கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதே பாரு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அப்போ அவள் கேம் ஆடினா இல்லை எனக்கு அந்த அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான். முந்தானேற்று நைட்லையுமே அதை தான் சொல்கிறான், எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த பர்சனலுக்குள்ள அவள் போயிட்டா. ஆனால் இவன் வந்து அவள் லவ் எல்லாம் பண்ணலை. இவன் லவ் கண்டென்ட்டுக்காக தான் சுற்றுறான், இல்லைனா அந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக சுற்றுறான்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இவனும் கேம் ஆடுறான்னு காட்டிக்கிறதுக்காகவோ, இல்லை ஒரு ஸ்ட்ராங் கேமர் கூட நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜனங்க கிட்டேருந்து வரணும். இல்லை எந்த வாரமாவது பாரு வந்து ஓட்டிங்கில் நாமினேஷனில் வரலைன்னா இவனுக்கு அந்த ஓட்டு வரணும். இப்போ இந்த வாரம்லாம் இப்போ பாரு ஃபேன்ஸ் யாரும் கமருதீன் கோட்டு போடாதீங்க, சாண்ட்ரா கோட்டு போடாதீங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் ஓட்ஸ் பற்றி இந்த வாரம் பேசலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருக்குமே ஓட்டு போடாதீங்க அப்படின்னும் போது யாருமே இந்த சாண்ட்ரா மட்டும் என்ன பாருக்கு உண்மையாக இருக்கா? அவன்